சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கயல் என்னோட லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்ல, என் லைஃபே அவதான். அவளாலதான் எல்லாருமே மதிக்கக்கூடிய இடத்துல நான் இருக்கேன். என்ன பெத்தது வேணா அம்மாவா இருக்கலாம், ஆனா என்ன உருவாக்குனது கயல் தான். ஜெயிச்சவங்க கூட வாழ்றதை விட நம்மளை ஜெயிக்க வச்சவங்க கூட வாழும்போது அந்த பயணமே ஒரு மாதிரி நெகிழ்ச்சியா இருக்கும். நான் சின்ன வயசுல ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவன். எதுக்கு எடுத்தாலும் ஒரு சின்ன தயக்கம், சிறு சிறு நடுக்கம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட என்ன ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தினதுனாலதான் இன்னைக்கு நான் இந்த சொசைட்டில ஒரு நல்ல அந்தஸ்துல இருக்கேன். அந்த பெருமையெல்லாம் கையில தான் போய் சேரும். அடுத்து என்ன பண்ண போறேன்னு தெரியாம ஒரு வெற்றிடமா இருந்த என்ன ஒரு வெற்றியாளனா மாத்துனது என்னோட கயல் தான். சபாஷ். அவளுக்கு என்னைக்குமே நான் ஒரு நல்ல காதலனா, நல்ல ஒரு புருஷனா நான் இருப்பேன். கண்டிப்பா. ஏன்னா ஒரு பொண்ணு தான் குடும்பத்தை மட்டும் பாத்துக்காம தன்னோட ஃப்ரெண்ட நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு போராடுறதெல்லாம் இந்த காலத்துல அபூர்வங்க. என்ன பெத்தவங்களுக்கு ஒரு நல்ல பையனா, ஒரு சிறந்த பிசினஸ் மேனா, இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா நான் இருக்கேன்னா அதுக்கு கயல் கொடுத்த கான்ஃபிடன்ஸ், எனர்ஜி, இது எல்லாமே தான் காரணம். எல்லாருமே கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னோட வெற்றிக்கு காரணம் யாரு அப்படின்னு கேட்டா எல்லாரும் பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என் கல்யாணத்துக்கு முன்னாடியே என்னோட எல்லா வெற்றிக்கும் காரணம் என் வருங்கால பொண்டாட்டி கயல் தான் காரணம்னு சொல்லுவேன். படிக்கிற சமயத்துல எல்லாருமே அதப்படி இதப்படின்னு சஜஷன் சொல்லுவாங்க. ஆனா பிராக்டிகலா என்ன படிப்படியா முன்னேற்றி விட்டவ கயல் தான். கரெக்ட் தானே? அப்படிப்பட்ட என் கயலுக்கு நான் தலை சிறந்த புருஷனா இருப்பேன். அப்புறம் சந்தோஷத்துக்காக கூட என் கயலை கண் கலங்க நான் விடவே மாட்டேன். அப்படிதானே? கடைசி வரைக்கும் அவ கண்மை அழியாம பாத்துப்பேன்.